வா ரவி, எப்படி இருக்கிற? இளங்கோ, இங்கே என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை ரவி, கடைசியாக ஒன்று ஒரு தபா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன இளங்கோ, பேச்செல்லாம் ஒரு தின்சா இருக்குது. தாசு கண்டி தெரிஞ்சுதுன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவான் தெரியும்ல? போடா மயிறு. தாஸ்னா பயந்துருவோமா? அன்னைக்கே என்னை போடாமல் விட்டீங்க பாரு, அதான் நீங்கள் பண்ண பெரிய தப்பு. இவன்லாம் எங்கே ஏற்று வர போகிறான்னு நினச்சிட்டிங்கல்ல? வேணாம் இளங்கோ, நல்லதுக்கு இல்லை. அது எப்படி ரவி, நீங்கள் அடிச்சுட்டே இருப்பீங்க, நாங்கள் வாங்கிட்டே இருக்கணுமா? உனக்கு சொன்னா புரியாதுல்ல பொண்ணா? அதெல்லாம் போடணும்னு எனக்கு ஆசையா என்ன? வேற வழி இல்லை ரவி. டேய், என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமாடா, ஆஃபீஸ் போட்டு 2 வாரம் ஆகுதுடா. ஃப்ரீயாக இருந்தவா? ஒரே நிமிஷம். யார் வேணும் உங்களுக்கு? சார் இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க. அப்படியா? ஐயா இன்னும் வரல, உள்ளே வெயிட் பண்ணுங்க, வந்துடுவார். ஓகே. சரி போங்க. சொல்கிறா. ஐயா கூப்பிடுவார், வெயிட் பண்ணுங்க. ஏண்டா, சாமி படத்துக்கு விளக்கு கூட ஏற்றி வைக்க மாட்டீங்களா? இல்லையா, ஏற்றி தான் வச்சுருந்தேன், அணைஞ்சிருச்சு. காற்றுல அணைஞ்சா இன்னொருத்தர் ஏற்றினா சாமி கோச்சுக்குமா? இங்கேருந்து தீப்பெட்டி எங்கடா? ஐயா தீப்பெட்டி இதாங்க. எது, நீ தம்மடிக்க வச்சிருந்த தீப்பெட்டியில் நான் விளக்கத்தணுமா? இங்கேருந்து தீப்பெட்டி எங்க? இங்கே இருந்தது தீப்பெட்டி. என்னடா இது? தீப்பெட்டியா? வெறும் தீப்பெட்டி கொடுத்துருக்க, வெறுப்பேத்துறியா? போடா போய் வேற இடத்துடா. உன்னெல்லாம் வேலைக்கு வச்சிருக்கேன் பாரு. ஐயா விடு. அப்பனே முருகா, ரியல் எஸ்டேட்டில் சம்பாரித்த பணத்தெல்லாம் உங்களை நம்பி தான் இதில் போட போகிறேன். கை விட்டுறாதீங்க ஐயா.
அண்ணே வணக்கண்ணே. நாராயணா, நம்ம எம்எல்ஏவை பார்க்க போறேன். சொல்லுங்கண்ணே. எல்லாம் அந்த இட விஷயமா தான். சரிண்ணே. நான் கிளம்பும்போது கால் பண்றேன், நீ வந்துரு. நீங்கள் கிளம்பும்போது சொல்லுங்கண்ணே, நாங்கள் வந்துடுறேன் நேரம். லேட் பண்ணிடாத என்ன? சரிண்ணே. ஐயா, என்னடா நீங்கள் வர சொன்னதா சொல்லி ஒருத்தர் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் வர சொன்னேண்ணா? கூப்பிடு பார்ப்போம். ஐயா உங்களை கூப்பிட்றாரு. வணக்கம் சார். யார் தம்பி நீங்கள்? சார் நேற்று ஈவினிங் கால் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் வர சொல்லியிருந்தீங்க. மறந்தே போச்சு. வா உட்காருப்பா. தேங்க்யூ சார். என்ன பேர் சொன்னீங்க தம்பி? சிவா சார். ஓ, என்ன சாப்பிட்றீங்க? டீ, காஃபி? இல்லை சார், இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். சும்மா சாப்பிடுங்க தம்பி. டேய் 2 காஃபி எடுத்துடா. தம்பி யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தீங்க? சார் முருகதாஸ் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். யாரு? ஏஆர் முருகதாஸ்டையா? இல்லை சார், அவர் இல்லை. அப்புறம்? இது வேற ஒருத்தர் சார். ஓ, இது அவரோட டெபியூ மூவி சார். டப்பி மூவினா? ஃபஸ்ட்டு படம் சார். படம் பேர் என்ன? கருட புராணம். கருட புராணமா? அப்படி ஒரு படம் வந்துச்சு? இல்லை சார், படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இது வேறையா? சரி, இந்த ஷார்ட் ஃபிலிமு அது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை பண்ணியிருக்கேன் சார். 3 பண்ணியிருக்கேன் சார். ஒரு லவ் ஸ்டோரி, 2 கிரைம் த்ரில்லர். இல்லை பரவாயில்ல தம்பி, வச்சுக்கோங்க. அதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? ஓகே சார். சரி, நம்ம கதைக்கு வருவோம். நீங்கள் நம்ம கதையை சொல்லுங்கள். சார், ஒரு ட்ரெயின் தண்டவாளத்தில் சம்பத்துங்கிறவன் உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கான் சார். ஒரு நிமிஷம் இருப்பா. இப்போ சொல்லுங்கள் தம்பி. இப்போ தான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சார், ஓப்பன் பண்ணோம்னா ஒரு ட்ரெயின் தண்டவாளத்தில் சம்பத்து உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கான் சார். பின்னாடி குருன்றவன் அவனை கொலவரியோட துரத்திட்டு இருக்கான் சார். ஆமாம், அவன் எதுக்கு இவன் துரத்திட்டு ஓடுறான்? சார், அது அடுத்த சீனில் தான் சார் தெரியும். ஓ, சரி சரி சொல்லுங்கள். குரு சம்பத்தை விடாமல் துரத்துறான் சார். குரு சம்பத்தை அடிச்சு போட்டு பக்கத்தில் இருக்க கல்லை தூக்கி தலை மேலேயே போடுறான் சார். சம்பத் தலை நசுக்கு இந்த இடத்துல செத்துடுறான் சார். சரி, தலை நசுங்கியா? ஆமாம் சார். ஆமாம், அவனை எதுக்கு இவன் கொலை பண்ணுறான்? அதை சொல்லுப்பா. குரு, ஆட்டோ குரு. இவனுக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ் பொண்ணுங்க தான். பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப மோசமானவன். வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டான். தனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பொண்ணை அடையிறதுக்காக எந்த லெவலுக்கு வேணால் போவான். ஏன் கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். அப்படி ஒரு பொண்ணு பிரச்சனையில் தான் குருவுக்கும் சம்பத்துக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. அதோட உச்சக்கட்டம் தான் சம்பத் தலையில் குரு கல்லை தூக்கி போட்டு கொன்னது. இந்த கதை வேணாம்ப்பா, வேற கதை இருந்தால் சொல்லு. சார், இதில் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இருக்குது சார். ஃபுல் கதையை கேட்டுட்டு சொல்லுங்கள் சார். சோஷியல் மெசேஜா? மெசேஜ் யாருக்கு சொல்கிற? மக்களுக்கு தான் சார். நல்ல மெசேஜ் சொன்னால் மட்டும் கேட்டு திருந்த போகிறாங்க. இங்கே யார் சொல்லி யாரும் திருந்த மாட்டாங்க. அவங்களாம் திருந்தினா அதான் உண்டு. இங்கே இருக்கவங்களாம் தப்புன்னு தெரியாமல தப்பு பண்ணுறாங்க. எல்லாருக்கும் தெரியும் எது சரி எது தப்புன்னு. ஆனால் அவன் செய்கிறதான் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இவ்வளவு ஏன் இப்போ வர்றப்ப டிராஃபிக் சிக்னலில் 30 செகண்ட் எவனும் நிற்க மாட்டேங்கிறாங்க. சரி, அவங்க தான் நிற்கலை,
நம்மளாவது நிற்போம்னாக்கா பின்னாடி இருந்து பீன்னு ஆர்ன் அடித்து நம்மளையும் தள்ளுறாங்க. இவங்களுக்கெல்லாம் போய் நீ மெசேஜ் சொல்கிறேன்ற போப்பா நீயும் மெசேஜும். இல்லை சார். அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் நல்ல படத்தில் யாருப்பா தேட்டரில் போய் பார்க்குறா? எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்லையும் ஃபோன்லையும் பார்த்துடுறாங்க. படம் எடுத்த நம்ம நடுத்தரில் நிற்க வேண்டியிருக்கு. இப்போ எல்லாம் கமர்ஷியல் படம் தான்ப்பா பார்க்குறாங்க. சார் இது ஒரு நல்ல கமர்ஷியல் படம் தான் சார். இந்த படத்தில் மொத்தம் 5 கதை சார். ஒரு கதை முடிகிறப்போ அதுலேருந்து அடுத்த கதை ஸ்டார்ட் ஆகும் சார். 5 கதையா? ஆமாம் சார். ஒரு கதை சொல்லிட்ட, அப்போ மீதி? சொல்கிறேன் சார். தெரியாம பண்ணிட்டேண்ணே, இந்த ஒரு தடவை விட்டுருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. இவனோட பேர் தாசு. ஆரம்ப காலத்தில் கஞ்சா விற்கிறதா தான் தொழிலாக பண்ணிட்டு இருந்தான். அதில் தாசால் பெருசாக வருமானம் பார்க்க முடியல. அடுத்த கட்டத்துக்கு போக நினச்ச தாசு சிலை கடத்த ஆரம்பித்தான். அதில் கிடைச்ச அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தனக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டான். ரியல் எஸ்டேட்டு, கொக்கைன், கந்துவட்டி, அப்பப்போ அரசியல் கொலைங்கன்னு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டான். தாசுக்கு இருக்கிற பல எதிரிங்கள்ல இவனும் ஒருத்தன். வா ரவி, எப்படி இருக்கிற? உனக்கொசரம் எவ்வளோ நேரம் காத்துன்னு இருக்கிறது? இளங்கோ, இங்கே என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை ரவி, கடைசியாக ஒன்று ஒரு தபா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உனக்கு சொன்னால் புரியாதுல்ல? தாசும் இளங்கோவும் ஏய், ஆரம்பத்தில் ஒன்றா தான் தொழில் பண்ணானுங்க. சிலை கடத்துறதுல ஏற்பட்ட பிரச்சனையில் இளங்கோவை போலீஸில் மாட்டி விட்டுட்டு தாஸ் எஸ்கேப் ஆயிட்டான். ரொம்ப வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கான் இளங்கோ. அவனோட ஒரே நோக்கம் தாஸை பழி வாங்குறது தான். டேய், என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? முத்து, பிரியா. இது ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு சின்ன பிரச்சனையால 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. பிரியா, பிரியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு பிரியா. பிரியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு பிரியா. என்ன சொல்ல போற? இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, எதனால இவங்க பிரிஞ்சாங்க, திரும்ப இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த கதை. ராஜா ஏழையா பிறந்த எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான் இவனுக்கும் பணக்காரனா வாழணுங்கிறது. அதுக்காக என்ன வேணா செய்யலாங்கிறது தான் இவனுடைய எண்ணம். தான் கூட பழகுற பொண்ணுங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி அவங்களுக்கே தெரியாமல் 2 பேரும் ஒன்றா இருக்கிறத வீடியோ எடுத்து அதை காட்டி அந்த பொண்ணுங்ககிட்ட இருந்து காசை பிடுங்குவான். சொல்லுங்கப்பா. அண்ணா, ஆட்டோ திருப்புங்களேன். உன் வீட்டுக்கு இன்னொரு நாள் போலாம். டேய், நம்ம ஏரியா பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டேன்டா. திடீர்னு அவங்க அப்பா கால் பண்ணி பிளானை சொதப்பிட்டான்டா. அடப்போடா, விட்றா, இன்னொரு சான்ஸ் கிடைக்காமலையா போகுது. செல்வா பொண்ணுங்க பற்றின டீட்டெயில்ஸை ராஜாக்கு இவன் தான் கொடுப்பான். இவன் சுக்கி, முழு பேர் சுகுமாரன். அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அவனும் குடிகாரன். எல்லா பசங்க மாதிரி படிக்கணும் விளையாடணுங்கிறது தான் இவன் ஆசை. ஆனால் அது அவனால் முடியல. மற்ற கதையில் உள்ளவங்களுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம், இவனால் மற்றவங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுங்கிறது தான் இவனோட கதை. இந்த எல்லா கதையிலையும் கடைசியாக உயிரோடு இருக்க போகிறது இவன் மட்டும்தான். இப்படி இந்த 5 கதையில் இருக்கிறவங்களுக்குள்ள எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆனால் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்க போகிறாங்க, அதனால் என்ன நடக்க போகுதுங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஒரு நிமிஷம் இருப்பா. அண்ணே சொல்லுங்கண்ணே. சரிண்ணே, வந்துடுறேன். நான் இன்னொரு அரை மணி நேரத்தில் அங்கே இருப்பேன். தம்பி சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
நாளை காலை ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ் வந்துருங்க. கரெக்டா? ஓகே சார். தம்பி டீ. ஏன்பா சிவா, ஹலோ அம்மா. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கம்மா. சாப்பிட்டியாப்பா? இப்போ தான் சாப்பிட்டம்மா. வேலை விஷயமா யாரையோ பார்க்க போறேன்னு சொன்னியே, என்னப்பா ஆச்சு? நாளைக்கு வர சொல்லியிருக்காங்கம்மா. இந்த வாட்டியாவது கிடைச்சிரும்ல? தெரிலம்மா, கிடச்சிரும் தான் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைப்பா, அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. முன்ன மாதிரி அவரால் வேலைக்கும் போக முடியல, வயசாயிடுச்சுல்லப்பா. அவரும் எவ்வளோ நாள் தான் குடும்பத்துக்காக கஷ்டப்படுவாரு. நீயும் சினிமாவை நம்பியே ரொம்ப வருஷமா சுத்திக்கிட்டு இருக்க. இதையே நம்பிக்கிட்டு இல்லாம வேற வேலைக்கு போற மாதிரி பாருப்பா.